எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம். நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது நம்ம ஆற்றுல வந்துட்டு இப்போ குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை பேரம் பேத்திகளோ இல்லை நம்ம குழந்தைகளோ படிக்கிற குட்டிகள் எதுவாக இருந்தாலும் அவளை தயவு பண்ணி அனாவசியமாக திட்டாதீங்க. நீ உருப்படாமல் போயிடுவ, நீ நன்னா இருக்க மாட்ட, உனக்கு அறிவே கிடையாது, நீ வளரவே மாட்ட, நீ கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவ, நீ எதுலேயுமே பாஸ் ஆக மாட்ட, மேக்ஸ் உனக்கு வராது, அந்த மாதிரி தேவையில்லாமல் அனாவசியமாக திட்டாதீங்க. அந்த சொற்பொழிவு ஒன்று கேட்டால் ரொம்ப டச்சிங்காக இருந்தது, நல்லா இருந்தது. ஆக்சுவலி அது தயவு பண்ணி குழந்தையில அனாவசியமாக திட்டாதீங்க. நம்ம சொல்கிறது மட்டும்தான் அதுகளுக்கு மனசில் பதியும். நம்ம என்ன எழுதி என்ன பிரயோஜனம், நம்ம இனிமேல் பாஸ் ஆக மாட்டோம், நம்ம அம்மா சொன்ன மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு ஃபீல் அதுகளுக்கு வந்துடும். அந்த மாதிரி தான் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஃப்ரெயின் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்துட்டு அது சின்ன பையனாக இருக்கும் பொழுது அவன் வந்துட்டு ஸ்கூல் போயின்னுருக்கான். அப்போ வந்துட்டு லேட்டாக போய்டுறது ஸ்கூலுக்கு வர்றதுக்கு. லேட்டான உடனே ஒரு மேக்ஸ் ஒரு ஃபார்முலா ஒன்று எழுதி போட்டுறார். அவர் எழுதி போட்டுட்டு இந்த மேக்ஸுக்கு இந்த கணக்குக்கு விடையே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டார். இவன் லேட்டாக வந்துட்டு அந்த இதெல்லாம் முடிஞ்சு போய்டுறது. அப்போது கணக்கு மட்டும் ஏன்டா லேட்டு அப்படின்னு ஒன்றும் இல்லை, கணக்கு மட்டும் நான் எழுதிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான். அவன் ஆற்றுக்கு போனவொடனே வீட்டுக்குள்ளே போய் 2 days அவன் அடுத்த 2 நாள் லீவு. 3வது நாளைக்கு கொண்டு வரான் ஹோம்ஒர்க் நோட்டை கொண்டு வந்து கொடுக்குறான். அவன் கொடுத்த உடனே என்ன இது ஹோம்ஒர்க் நோட், நான் ஹோம்ஒர்க்கே கொடுக்கலையே. இல்லை சார், அன்றைக்கி நீங்கள் கணக்கு எழுதி போட்டிருந்தீங்களே அப்படிங்கிறான். இல்லையேடா, நான் ஹோம்ஒர்க்கே கொடுக்கலையேடா. இல்லை சார், நீங்கள் போர்டில் எழுதி போட்டிருந்தீங்க சார், 2 நாள் நான் லீவு, இன்றைக்கி தான் சார் நான் ஸ்கூலுக்கு வரேன், இதுதான் சார் ஹோம்ஒர்க்கு அப்படின்ன உடனே அந்த இதை எடுத்து பார்க்குறாரு. அதுக்கு ஆன்சர், என்னடா இதுக்கு ஆன்சர் எழுதியிருக்கு? ஆமாம் சார், இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன் சார், இருக்குது சார், இதுதான் சார் ஆன்சர் அப்படிங்கிறான். அப்போ வந்துட்டு அவர், இல்லைடா இதுக்கு விடையே இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேனேடா அன்றைக்கே, அப்படி எப்படிடா நீ கண்டுபிடிச்சேன்னு கேட்குறார். சார், ஒருவேளை நான் சீக்கிரம் வந்திருந்து விடையே இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் அந்த மேக்ஸை எழுதியிருக்கவே மாட்டேன் சார். நான் என்ன நினச்சேன் அப்படின்னாக்கா, இதுக்கு நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் வீட்டில் போய் எப்படியாவது இதுக்கு விடை கண்டுபிடிக்கிறமேன்னு நான் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன் சார், இதுதான் இதோடைய ஆன்சர்னு சொல்லி கொடுக்குறார். அவர் ஆச்சரியப்பட்டு போயிட்டார். அப்படியே எதுக்கு சொல்கிறேன்னாக்க, அவர் முடியாதுன்னு சொல்லியிருந்தார்னா இந்த பையன் விட்டுருப்பான். அப்போவே ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஃப்ரெயின் அவன் பேர், விட்டுருப்பான். அப்படி அல்லாமல் அந்த முடியாதுங்கிற வார்த்தையை அவன் காதில் கேட்கல. அதனால இதுக்கு எப்படியாவது விட கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக 2 நாள் லீவ் ஆனாலும் அதை இருந்து அந்த ஹோம்ஒர்க்கை முடித்து அந்த ஆன்சரோடு வந்து அவன் மாஸ்டரை பார்க்குறான். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், முடியாது, உனக்கு வராது, நீ உருப்பட மாட்ட, உனக்கு தெரியாது, இந்த வார்த்தைகளை தயவு பண்ணி குழந்தைகள்கிட்ட பிரயோகம் பண்ணாதீங்கோ. நீ நன்னா படிப்ப, உன்னால் முடியும், நீ நன்னா எழுதுவ, நீ கவலைப்படாத. திடீர்னு ஃபீவரிஷாக இருக்குது, எனக்கு அம்மா நான் படிக்கவே இல்லைம்மா நேற்றுக்குன்னு சொன்னாலுமே தினமும் என்னத்தை ரொம்ப கிழிக்கிறியாக்கும், அந்த மாதிரி எல்லாம் தயவு பண்ணி சொல்லாதீங்கோ. ஒன்றும் இல்லைடா, உன்னால் முடியும்டா, நீ நன்னா படிப்படாகண்ணா, நீ நன்னா எழுதுவப்பா, நீ கவலைப்படாத, நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், நீ படிச்சிருக்க, உனக்கு எனக்கு தெரியும் நீ நன்னா படிச்சிருக்க. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாகவே குழந்தைகளுக்கு சொல்லுங்கோ, நெகட்டிவாக யூஸ் பண்ணாதீங்கோ.